ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலை முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேசிக்கான பேக்ரவுண்ட் செட்டப். கொஞ்சம் நீட்டான ஒரு லைட்டிங்ஸ் வச்சு, சரி ரூமை கண்டுக்காதீங்க, பட் பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருப்போம் எப்பயுமே. பட் இதில் நிறையவே பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியாது நான் இதுக்கு பவர் சப்ளை எடுக்கும்போது. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு மொத்த செட்டப்பையும் அப்படியே ரூமோட இன்னொரு சைடில் ஷிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேசிக்காக ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாயிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு செட்டப்பும் பக்காவாக ரெடி பண்ணலான்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மொதல் விஷயம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக நான் க்ளீன் பண்ணி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற திங்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையுமே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட ஐடியா பேசிக்காக. ஸோ பெட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. அதை மூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஒரு வழியாக பெட்டை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழேயுமே ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகிருக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக. அரௌண்ட் 5 o'clock ஆரம்பித்தேன். 7 மணிக்கு தான் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி கைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த 90% ஒர்க் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதையே நான் கையிலே வச்சிருக்கேன்னா இதெல்லாம் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதில் லைட்டிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து வர வைக்கிறது தான் நம்மளோட மெயின் கான்செப்டாகவே இருக்க போகுது. ஸோ மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மற்ற ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃபைனல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ கைஸ் ஃபைனலி மொத்த வேலையுமே முடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட செட்டப் இப்போது. ஸோ ஒரு பெட் செப்பரேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோ செட்டப் மாதிரி கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இங்கே வச்சு நம்ம அன்பாக்சிங் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் திஸ் எஸ்பெஷலி இது நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற கேமரா. இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேனானோட 200D Mark II வேரியன்ட். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேமரா. இதோட குவாலிட்டியை பற்றியும் நான் இதோட அன்பாக்சிங்குமே போடலை, அதுவுமே கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. இதோட வீடியோ குவாலிட்டி ஒரு iPhone 14 Pro Max கேமரா கூட வந்து ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம் எது நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ பேக்ரவுண்டை பாருங்கள். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளோட பேக்ரவுண்ட். ஸோ இங்கே நம்ம மெயினாக பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் செப்பரேஷன் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது லைட்ஸ் வந்து நான் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ மற்ற எல்லாமே எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னடா ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க்கான என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்தோம்னா அது செமையாக வரும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஏன்னா வேறு டிஸ்டர்பன்ஸுக்கு லைட்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஆம்பியன்ஸ் லைட்டிங்கிறது வேறு. இதுதான் நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் பிராண்டோடது. ஸோ இதோட வீடியோவுமே நான் என்ன டெடிக்கேட்டடாக போடுறேன். இந்த லைட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி மாதிரி. ஸோ ஈஸியாக டேமேஜ்லாம் ஆகாது. கம்ப்ளீட் மெட்டல் பில்டாக இருக்கும். இந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வச்சதிங்க. ஸோ பேசிக்காக இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே பின்னாடி கொடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒயர்லாம் எதுவுமே தெரியாது, டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் சும்மா பேசிக்காக நம்ம என்ன தீமில் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு மேலே அதிகமாக குப்பை போடக்கூடாதுன்னு ஒரு வேஸ்ட் பாக்ஸுமே தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஸோ அதுக்குள்ளால் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ரொம்ப பேசிக் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பாக நான் பார்க்குறேன். அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரு கம்பேரிசனுக்காக பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளோட ஓல்டு செட்டப்போட வீடியோ டு திஸ், இது நம்மளோட புது செட்டப்போட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.